ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட அருள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்கள். நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்து தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் பண பரிவர்த்தனை மற்றும் செல்போன் தொடர்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக வைத்து யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று விசாரிக்கும் பொழுது 3 பிரபல ரவுடிகள் தொடர்பு என்பது முக்கியமாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமில்லாது இந்த கொலைக்கு முக்கியமாக பணம் கொடுத்தவர்கள் யார் யார் வங்கிக்கெல்லாம் பணம் சென்றது என்பது குறித்தெல்லாம் விரிவான விசாரணை நடந்த போது அடுத்தடுத்து நபர்கள் கைது செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோரில் 3 முறை காவலில் என்பது விசாரணைக்கு எடுக்கப்பட்டு ஒவ்வொருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் கொடுக்கும் தகவல் அடிப்படையில் கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய பொன்னை பாலு, அருள், ராமு, ஹரிதரன் மற்றும் சிவசக்தி ஆகியோரை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர். இதில் பொன்னை பாலு, அருள், ராமு ஆகியோருக்கு 3 நாள் அனுமதி வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குறிப்பாக இதில் அருள் எனப்படும் இந்த வழக்கறிஞரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரபல ரவுடியான நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனின் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே ஒரு வழக்கில் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் விசாரணை என்பது தொடர்ந்து 3 நாட்களாக நடத்தப்பட்ட நிலையில் இந்த உண்மை வெளியாகி தற்போது அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இவர் எந்த அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறார் என்பது குறித்த விரிவான விசாரணையை போலீசார் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். பணம் பரிவர்த்தனை தொடர்பாக இவர்கள் தொடர்பு இருக்கிறதா அல்லது வங்கி பரிவர்த்தனை மூலமாக, அதாவது கொலை செய்யப்பட்ட கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்தாரா என்ற கோணங்களெல்லாம் விசாரணை என்பது தீவிரமாக நகர்ந்து வருகிறது. கிருஷ்ணா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.